ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கசப்பில்லாத ஒரு பாவக்காய் புளிக்கூட்டு, வெண்டைக்காய் புளிக்கூட்டு பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் பாவக்காயில் ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்க ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முதல்ல ஒரு வாணலியில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இது நம்ம தொக்கு டைப்பில் செய்கிறதுனால நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும். கொஞ்சமாக கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சேர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொக்கோட டேஸ்ட் வந்து நல்லாவே தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு இது ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாவக்காய் பிடிச்சவங்க வந்து இதை எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதில் வந்து நான் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3 தான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறேன். இதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு என்னென்னா, ஒரு 8 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இதை வந்து நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த 3 சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இந்த 3 சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயமும் பூண்டும் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த குழம்பு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டு, பொரியல் எதுவாக இருந்தாலும் அதோட டேஸ்ட்டை வந்து நல்லாவே தூக்கி கொடுக்கும். நம்ம இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பாவக்காய் சேர்த்த போகிறோம். அதுக்கு நான் பாவக்காய் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னா, 4ஆக கட் பண்ணி அதையும் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு கல்லுப்பு, கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியிலேயே அந்த பாவக்காயை விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதோட கசப்பு கம்மியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் வெளியே அந்த சொரப்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னாலும் அதில் வந்து நம்மளுக்கு கசப்பு கம்மியாக தான் இருக்கும். நான் வந்து அந்த பார்ட்டை சுரண்டி எடுக்கலை, ஜஸ்ட்டு கல்லுப்பில் மட்டும் நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த பாவக்காயையும் உள்ளே சேர்த்திட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த பாவக்காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கசப்பு குறைவாக இருக்கும். நம்ம அவசரத்தில் சரியாக வதக்காமையோ இல்லை அப்படியே விட்டு அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணாலோ கண்டிப்பாக நம்மளோட தொக்குல வந்து கசப்பெடுத்துரும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து 2 பேருக்கான அளவு மட்டும்தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டபுள் ட்ரிபிள் வந்து பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த பாவக்காவை நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயில் பாவக்காய், வெங்காயம், பூண்டு இந்த 3மே நல்லா வதங்கி வரணும். பாவக்காய் நல்லா வதங்கிருச்சுன்னா அது ஒரு மாதிரி சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலும்புச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு அந்த கரைச்ச தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. புளிக்கூட்டுன்னு சொல்லியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக புளி ஆட் பண்ணணும். தென் ஒரு பெரிய தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா கையிலேயே நல்லா அதை வந்து ஸ்மாஷ் பண்ணிக்குவீங்க அப்படின்னா 1.5 தக்காளி இல்லைனா சின்னதாக 2 தக்காளி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் போட்டதுனால ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். புளி தண்ணி வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த நார் அதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு இருந்ததுன்னா போதும். அந்த புளி தண்ணியை கரைச்சி இதோட நான் சேர்த்திக்கிறேன். இப்போது இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அந்த புளி தண்ணியில் பாவக்காயை வேக விட்டுருங்க. இது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அந்த கசப்பை வந்து குறைச்சி கொடுக்கும். முதல்ல கல்லுப்பு ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கசப்பு குறையும், எண்ணெயில் வதங்கி இருக்குது அதனால கொஞ்சம் கசப்பு குறையும். இப்போ இந்த புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே கசப்பு குறைவாகும். நம்மளுக்கு வந்து லைட்டாக அந்த சைட்லலாம் நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இதில் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஆட் பண்ண போகிறது தக்காளி. நான் 2 பேருக்கான அளவு ஒரு மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நான் நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், இதில் புளிப்பு அதிகமாக இருக்கும். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. ஸோ நாட்டு தக்காளியை வந்து நான் மிக்சியில் அடித்து பேஸ்ட்டாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஆச்சி மசாலாவில் குழம்பு மிளகாத்தூள் இருக்கும், அதுவும் வந்து உங்களுக்கு சிமிலர் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை வீட்டில் எனக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா, அதாவது கொஞ்சமாக மட்டுமே அந்த ஃப்ளேவருக்காக, அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு 1/2 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திக்கோங்க. இதுவும் சேம் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். நான் வந்து வீட்டு குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டு
நல்லா கலந்து இதை வந்து கொதிக்க விட போகிறேன். இந்த புளிக்கரைசல் வந்து நல்லா வற்றி நம்மளுக்கு அந்த தொக்கு பதம் வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா வற்றி வரணும். அந்த தொக்கு பதத்துக்கு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டதுக்கு அப்புறமா நல்லா வற்றி வரட்டும். வற்றி வந்ததும் இது எப்படி இருக்குங்கிறத நான் இந்த இதில் காட்டியிருக்கேன். பாவக்காய் தொக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கசப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. ரத்தம் வந்து பியூரிஃபை ஆகும். ஸோ வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ பாவக்காய் எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்மளுக்கு தொக்கு வந்து நல்லாவே வற்றி வந்துருச்சு. ஸோ இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தொக்கு 2 நாளுக்கு கெடாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுபடியும் சூடு பண்ணி எடுக்கிறீங்கன்னா 3 நாள் 4 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கோங்க. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அடுத்தடுத்த ரெசிபீஸ் என்னங்கிறத பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரெசிபீஸ், கிராஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்களுக்கு கசப்பு கரெக்டாக இருந்ததா அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து இதில் ஸ்வீட்டு போட்டால் பிடிக்கும். அப்படி இருந்தால் ஒரு குட்டி துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெல்லம் ஆட் பண்ணலை. எனக்கு அந்த மைல்டான கசப்பு பிடிக்குங்கிறனால நான் வந்து வெல்லம் ஆட் பண்ணலை. நீங்கள் லைட்டாக வெல்லமோ இல்லை சர்க்கரை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா இந்த குக்கிங் ஓவர். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.